My dears, இன்னைக்கு நம்ம 9th ஸ்டாண்டர்ட்ல மோஷன் அப்படிங்கிற லெசன் பார்க்குறோம். வாட் இஸ் மோஷன்? மோஷன் என்ன? இப்போ நம்ம உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா சில பொருள் அப்படியே இருக்கு, சில பொருள் மூவ் ஆயிட்டே இருக்கு. அந்த அப்படியே நிலையா இருக்கிறது, மூவ் ஆகாம இருக்கா, அதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா ரெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த மூவ் ஆயிட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொல்றோம்னா மோஷன் சொல்றோம். ஸோ இந்த உலகத்துல இந்த ரெண்டு ஸ்டேட்டு தான் பாசிபிள். ஒன்று ரெஸ்டா இருக்குது அல்லது மூமெண்ட்ல இருக்குது. இந்த ரெண்டு ஸ்டேட்ல ரெஸ்டா இருக்குதுன்னா அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகாது. மோஷன் அப்படின்னா பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த மோஷன் அப்படிங்கிறதுல வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மோஷன் நம்ம நிறைய பார்க்குறோம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் மோஷன் பார்க்குறோம். அந்த டைப்ஸ் என்ன? வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மோஷன்? இப்போ என்னென்ன டைப்ல மோஷன் பாசிபிள் அப்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் லீனியர் மோஷன். லீனியர் மோஷன். வாட் இஸ் லீனியர்? லீனியர் அப்படின்னா என்ன? ஸ்ட்ரெயிட் லைன். லீனியர் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா. இப்போ உங்க கிளாஸ்ல நீங்க இருக்கீங்க, பிரேக் வருது, மேம் சொல்றாங்க பிரேக் போயிட்டு வா, கோ இன் அ லைன் அண்ட் கம் அப்படி சொல்றாங்க. அப்ப லைன்ல போகும் அப்படின்னா அந்த லைன்ல போறது நம்மளோட பிசிக்ஸ்ல என்ன சொல்றோம்? லீனியர் மோஷன். எனி ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன், அது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம்னா லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் சர்க்குலர் மோஷன். இப்போ சர்க்குலர் மோஷன் அப்படின்னா என்ன? எனி ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் இன் எ சர்க்குலர் பாத். சர்க்குலர் பாத். இப்போ நீங்க பிளே கிரவுண்டுக்கு போறீங்க, மெரிகோ ரவுண்ட், உங்களோட அந்த பிளே கிரவுண்ட்ல பார்க் இருக்கு, அதுல மெரிகோ ரவுண்ட் இருக்கு, நீங்க விளையாடுறீங்க. அப்போ அது எந்தல போகுது? சர்க்குலர் பாத்ல ரொட்டேட் ஆகுதா? அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா சர்க்குலர் மோஷன். அதே வந்துட்டு இந்த சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி பால் பாஸ் பண்ண சொல்றாங்க பிடி பீரியட்ல மேம். அப்போ நீ சர்க்கிளா வந்துட்டு அந்த பால் வந்து அப்படியே பாஸ் ஆயிட்டு இருக்கு சர்க்கிளர், அந்த சர்க்குலர் பாத் வந்துட்டு சர்க்குலர் மோஷன். எனி ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் இன் அ சர்க்குலர் பாத் இஸ் இன் சர்க்குலர் மோஷன். Third one is oscillatory motion. What is oscillation? Oscillation அப்படின்னா to and fro motion. To and fro. To and fro. முன்னாடி பின்னாடி. உங்களோட பிளே கிரவுண்ட்ல ஸ்விங் இருக்கு, அது முன்னாடி பின்னாடி இப்படி போயிட்டு இருக்குது. அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னம்னா ஆசிலேஷன். ஆசிலேட்டரி மோஷன். நெக்ஸ்ட் ஒன் random motion. What is random? இப்போ நீங்க ஏதாவது படிச்சீங்கன்னா, நான் கொஸ்டின் கேட்கணும்னா ஏதோ ரேண்டமா இப்படி கேட்குறோம் சொல்றோம், ஏதாவது ஒன்று ஒரு லெசன்ல ஒரு கொஸ்டின் ரேண்டம் மோஷன். அந்த ஃபிஷ் அக்வேரியம் பார்த்துருக்கீங்களா? ஃபிஷ் டேங்க் பார்த்துருக்கியா? அந்த ஃபிஷ் எப்படி மூவ் ஆயிட்டு இருக்கும்? அது இஷ்டத்துக்கு எங்க வேணா எப்படி வேணா போயிட்டு இருக்கும். அதே தான் சீலையோ பூல்லையோ ரிவர்லையோ எங்க வேணா பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷோட மூமெண்ட் பார்த்துட்டீங்கன்னா ரேண்டமா இருக்கும். தட் இஸ் கால்ட் ரேண்டம் மோஷன். பீப்புள் அப்படிதான். அப்போ பஸ் ஸ்டாண்டு, மார்க்கெட் எங்க வேணா பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு இப்படி போயிட்டு இருப்பாங்க. தட் வே ஆஃப் மோஷன் இஸ் கால்ட் அஸ் அ ரேண்டம் மோஷன். ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னா லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ஆசிலேட்டரி மோஷன், ரேண்டம் மோஷன். இன் அவர் டே டு டே லைஃப் வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ்? ஏதாவது ஒரு டைப் தான் இருக்கும். நம்ம பார்க்குற எல்லா மோஷனுமே மூமெண்ட்டுமே இதில் ஏதாவது ஒரு டைப் தான் இருக்கும். அதுதான் டைப்ஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் we will come to that uniform motion and non-uniform motion. What is uniform and non-uniform motion? இப்போ யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன்ல யூனிஃபார்ம் அப்படின்னாவே உனக்கு தெரியும் ஈக்குவலா ஒரே மாதிரி அப்படிதானே யூனிஃபார்ம். இப்போ ஒரு கார்ல நம்ம போயிட்டு இருக்கோம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம். அப்போ கார்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸுக்கு அது ஒரு 10 கிலோமீட்டர் போகுது. அடுத்த ஒரு 10 மினிட்ஸ்ல
அடுத்த ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் போகுது. நெக்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல அடுத்த 10 கிலோமீட்டர்ஸ் போகுதுன்னா யூனிஃபார்மா அடுத்த ஒவ்வொரு 10 மினிட்ஸ்லயும் அது ஒரு 10 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுச்சுன்னா அந்த மோஷன் நம்ம என்ன சொல்றோம்னா யூனிஃபார்ம் மோஷன். தட் இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கிராஸ் பை ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கிராஸ் பை ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம்னா யூனிஃபார்ம் மோஷன் சொல்றோம். அதே நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல அது 10 கிலோமீட்டர்ஸ் போகுது. அடுத்த ஒரு 10 மினிட்ஸ்ல ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் ஆகுது. இப்ப இதுக்கு இருக்கிற இது பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர். இங்க டைம் 10. அடுத்த ஒரு 10 மினிட்ஸ்ல ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் போகுது. So there is no uniform ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம்ல ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணல அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்னா நான் யூனிஃபார்ம் மோஷன். அது யூனிஃபார்மா இல்லாம ஒரு 10 மினிட்ஸ்ல ஒரு 10 கிலோமீட்டர், அடுத்த ஒரு 10 மினிட்ஸ்ல 5 கிலோமீட்டர், அடுத்த ஒரு 10 மினிட்ஸ்ல 10 கிலோமீட்டர் இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் நான் யூனிஃபார்ம் மோஷன். இதுதான் யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படி சொல்றோம். நெக்ஸ்ட் இந்த மோஷனுக்கு வந்துட்டு நம்ம என்னென்ன பார்க்குறோம் ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் டெஃபினிஷன்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன, வாட் இஸ் டிஸ்டன்ஸ், வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்னா the distance crossed by. இப்போ what is the distance between one place to another place? The length covered by. எவ்வளோ நேரம் எவ்வளோ நீளம் போகுது அப்படிங்கிறதும் அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னம்னா டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷன் போகிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்னா இங்க இருந்து அங்க எவ்வளவு போகுது அப்படிங்கறத டிஸ்டன்ஸ் சொல்லிடும். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷன் எங்க போகுது அதை வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சுட்டு ஸ்பீட், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன் அப்படிங்கறத நம்ம டிஃபைன் பண்ணலாம். இப்போ ஸ்பீட் அப்படின்னா என்ன, டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன் அது இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்பீட் அப்படின்னு சொல்றோம். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன். தட் இஸ் யூனிட் இஸ் ms power minus 1. Next, velocity. Velocity is defined as rate of change of displacement. That is displacement divided by time taken. Displacement divided by time taken. That is velocity. ms power minus 1. இப்போ speed, velocity, rate of change of speed. Speed is distance by time taken. Velocity is rate of change of speed. That is displacement divided by time taken. What is the unit? The distance, displacement, everything should be measured by meter and by second. It should be written as ms power minus 1. So unit for speed and velocity is same, ms power minus 1. Next one is acceleration. What is acceleration? Acceleration is nothing but rate of change of velocity. Rate of change of velocity. That is velocity divided by time taken. That means rate of change of velocity na initial velocity u. We should take consider. Initial velocity u எடுத்துக்கலாம். Final velocity v. Time taken t. Therefore, acceleration a is equal to final velocity minus initial velocity divided by time taken. A is equal to
v minus u divided by t. That is A is equal to, that is final velocity minus initial velocity divided by time taken. That is rate of change of velocity is acceleration. So v minus u. For example, one car speed, initial speed you should take that. What is the acceleration of one car? You ask na. Final velocity and initial velocity. Final velocity minus initial velocity divided by time taken. Initial velocity, we should take it as 0. Final velocity is 50 kilometer or meter per second. Time is 2 seconds or 2 minutes we are taking. A is equal to v minus u by t na final velocity minus initial velocity divided by time taken. We should give minutes or kilometer na, that should be converted into meter per second. Whatever given here, we should convert it into meter per second. For example, I am saying for 50 meter, 2 seconds, na 50 minus 0 divided by 2 na, that is equal to, A is equal to 50 divided by 2, 25 m s power minus 2. The unit of acceleration is m s power minus 2. Why m s power minus 2 na? Velocity unit is m s power minus 1 divided by s power, divided by, that is s. M s power minus 1 divided by s, that is m s power minus 2. The unit of acceleration is m s power minus 2. Therefore, acceleration is rate of change of velocity. These terms are very important for all these motion lesson. Next year you are studying 10th standard lesson, everything. These are the basic terms, definitions. So, what is speed, velocity, acceleration? Speed is nothing but rate of change of distance. Velocity is rate of change of displacement. Acceleration is rate of change of velocity. And unit of speed and velocity is ms power minus 1. Acceleration is ms power minus 2.